நீதிமொழிகளின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 8வது இறை வார்த்தையை ஒரு சத்தமாய் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 21:8. ம் 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 செம்மையானவன் யாரு? சுத்தமுள்ளவன். மனம் திரும்பினா, இரத்தத்தினால தோய்க்கப்பட்ட இரத்தத்தினால கழுவி நம்ம சுத்தமானோம்னா நம்முடைய கிரியை எப்படி இருக்குமா? செம்மையாக இருக்க வேண்டும். நம்ம செய்கிற செயல் செம்மையாக இருக்கணும். இன்றைக்கி பல நேரத்தில் மனிதனுடைய இருதயத்தில் தோன்றது என்ன தெரியுமா? நான் என் பார்வைக்கு சரி. சுத்தமாக சொல்ல மாட்டேங்கல. நான் என் பார்வைக்கு சரி, நான் எந்த தப்பும் பண்ணலை, நான் அவங்களுக்கு விரோதமாக எந்த காரியத்தையும் மனசில் கள்ளத்தை இல்லை, இன்னும் ஒரு அடி மேலே போய் மனசில் நான் கல்லை வச்சுட்டுலாம் பேசலை, நான் சாதாரணமாக தான் சொன்னேன். இங்கே நீங்கள் சாதாரணமாக சொன்ன வார்த்தை பல பேர் என்ன பண்ணுது? காயப்படுத்திட்டு என் மனதில் நான் ஒன்றுமே நினைக்கல. நீ ஒன்றுமே நினைக்க வேண்டாம். நீ சொன்ன வார்த்தை உன் கிரிகை பாருங்கள். நம்ம நிறைய நேரங்களில் மனிதர்கள் நான் என் பார்வைக்கு சரியாக தான் பாருங்க நான் செய்கிறது. அப்போ ஆண்டவருடைய பார்வைக்கு பக்தன் எப்படியா பாடுறேன்? நானாகவே வந்திருக்கிறேன். திருப்பி போகும் போச்சுல சுத்தமாக சொல்ல மாட்டேங்கல. நான் நானாக தான் வர்றேன் ஆராதனைக்கு, நான் நானாக தான் வர்றேன் தேவ சமூகத்துக்கு, நான் நானாக தான் வர்றேன். ஒரு துக்கம், ஒரு நெருக்கம், ஒரு பிளமதான கோபம் இப்படிலாம் வருது. நான் நானாக தான் வரேன், பாவத்தோடு தான் வர்றேன். திரும்பி போகும்போச்சுல சுத்தமாக சொல்ல மாட்டேங்கல. நான் வரும் பொழுது அவர் அக்செப்டட், ஐயா வா. ஆனால் திருப்பி போகும்போதுலாம் நான் நானாகவே போகக்கூடாது. எத்தனை பேர் ஆமின்னு சொல்ல முடியும்? நான் நானாக திரும்பி போகக்கூடாது. நான் தான் சொல்ல வந்தேன், என் மனசுக்கு நான் சரியாக தான் பண்ணுறேன். நீங்கள் அப்படியே போய் நின்றுட்டு ஆண்டவர் நான் செய்கிறது கரெக்டாக? நான் பல நேரங்களில் நான் செய்ததான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் என் வீட்டில் ஒரு கண்ணாடி வச்சுருக்கேன். அந்த கண்ணாடியில் என்கிட்ட என்ன இருக்கோ அதான் என்ன பண்ணும்? என்கிட்ட என்ன இருக்கோ, ஒருவேளை இந்த பக்கத்தில் பவுட்ரு கூட இருந்துச்சுன்னா பவுட்ரு கூட இருக்குன்னு காட்டும். முடி ஒரு மாதிரி கோணிச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னா முடி கோணிச்சிக்கிட்டு இருந்த மாதிரி காட்டும். ஆனால் வேதம் ஒரு கண்ணாடியை காட்டுது. அது நான் எப்படி போகிறேனோ அப்படி காட்டாது. அப்படி காட்டாது. அவர் எப்படி என்னை காட்ட விரும்புகிறாரோ அப்படி என்னை காட்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இன்றைக்கி நம்ம உலக பிரகாரமாக கண்ணாடியை பார்த்துட்டு நான் சரியாக தான் பேசுகிறேன், நான் சரியாக தான் இருக்கிறேன், நான் சரியாக தான் நடக்கிறேன், என் கிரியை சரியாக தான் இருக்குது. அப்படியே போய் நீங்கள் நின்று வேதங்கிற கண்ணாடி முன்னாடி உங்களை நிப்பாட்டி பாருங்கள். வேதம் காண்பித்து கொடுத்தும் நீங்கள் யார் என்பதை. சிதம்பரம் சொல்லுங்களேன். ஆபிரகாம் ஆகார்கிட்ட போய் என் மனைவி சொன்னா அப்படின்னு போயிட்டு இப்போ அவர் யாராக இருக்கிறாரு? இப்போ போனவொன்னே என்ன கிடச்சிட்டு? ரிசல்ட் கிடச்சிட்டு, குழந்தை பிறந்தாச்சு. இப்போ அவர் யாராக மாறிட்டார்? ஆண் மகனாய் புருஷனாக மாறிட்டார். இப்போ திருப்பி வந்து ஆண்டவருக்கு முன்னாடி நின்று நான் யாருன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, நீ யார்? உத்தமன் அல்ல, உத்தமனாக இரு. இவன் நினைக்கிறான், நான் மனைவி சொல்லி எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்துட்டேன். இது உன்னை ஆசீர்வாதம் அல்ல, நான் உனக்கு தர்றேன் பாரு, அதான் உன் ஆசீர்வாதம். அல்ல லோயா. இல்லாண்டவர் எனக்கு நான் போன இடத்துல சக்ஸஸாக நான் வந்துட்டேன். இது ஏன் சக்ஸஸ் கிடையாது? நீ நேர்த்தியாக உடைய மாட்டிக்கிட்டு கண்ணாடி முன்னாடி வந்து நீ இது சரி பண்ணுற பாரு, இது என்னுடைய சரி கிடையாது. வேதத்தின்படி நான் உன்னை சரியாக்குறேன் பாரு, அதுதான் என்னுடைய சரி. அதைத்தான் கர்த்தர் சபையின் இடத்துல எதிர்பார்க்க விரும்புகிறார். ஆகையினால தான் சொல்கிறார், ஆதி அன்புக்கு திரும்பியிருப்பா சபையே. 2 நாளாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. 2 நாளாகமும் 15:7. உங்கள் கிரியைகளுக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. பாருங்க, உலகத்தில் சொல்லுவாங்க, தினை விதைச்சவன், சுத்தமாக சொல்ல மாட்டீங்களா, தினை விதைச்சவன் வினை விதைச்சவன். நம்ம விதைக்கிறது போகிற வினையை விதைச்சி வச்சுட்டு வீட்டில் போய் பெட்டில் படுத்துட்டு எனக்கு தினை வரும்னா என்ன வரும்? சுத்தமாக சொல்ல மாட்டீங்கள. அப்போ நம்ம என்ன செஞ்சோமோ என் கிரியைக்கான பலன் எனக்கு உண்டு. ஆதியில் செஞ்ச கிரியைக்கு திரும்பினா ஆதியில் கர்த்தர் உன்னை எப்படி வச்சுருந்தாரோ அதே மகிமையில் கொண்டு போய் உன்னை நிறுத்துவார். நீங்கள் இழந்த ஏதேன் தோட்டத்தை, நீங்கள் இழந்த கர்த்தருடைய மகிமையை, நீங்கள் இழந்த கர்த்தருடைய ஐஸ்வர்யத்தை, தேவன் தந்த உங்களை வச்சிருந்த மேன்மையில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் மறுபடியும் நிறுத்துவார். கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையில். அன்னைக்கு கஞ்சை குடிச்சிட்டு படுத்தாலும் நிம்மதியாக தூங்கின ஒரு உறக்கத்தை இன்னைக்கு லெக் பீஸை 2 பக்கம் வச்சு இழுத்துட்டு படுத்தாலும் என்ன பண்ண மாட்டேங்குது? தின்ன சிக்கனு
தொண்டைக்குள்ளே போகும்போதில் ருசியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் வடபக்கமும் தென்பக்கமும் இழுத்துட்டு கிடக்கு. சத்தமாக சொல்ல மாட்டேங்கல. அன்னைக்கு ஆதி நிலை, அந்த கிரியை விட்டுறாதீங்க, அந்த நிலைக்கு திரும்புங்க. தேவன் விரும்புகிறார். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 1 அதிகாரம் 15, 16, 17 வாசிங்க. நீங்கள் உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன், கேளேன், நிறைந்திருக்கிறது, உங்களை கழுவி சுத்திகரியுங்கள், உங்கள் கிரிகைகள் பொல்லாப்பை அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள், நன்மை செய்யும்படி நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள், வழக்காடுவும் மாறுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிவேரென்றிருந்தாலும் வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாக்கும் கர்த்தர் ஒருவர் உண்டு. அல்லேலூயா. வசனம் அழகா சொல்லுது பாருங்களேன். அதில் 1 அதிகாரத்தில் நன்மை செய்யும்படி என்ன தேடுங்களாம்? நியாயத்தை தேடுங்க. தீமை செய்கிறதுக்கு நியாயம் தேடக்கூடாது, தீமை செய்வதற்கு. சில நேரத்தில் ஒரு இடத்திற்கு போவேன், ஆண்டவர் அங்கே ஆண்டு சொல்லுவார், பிள்ளையாம்கிட்ட சொன்ன மாதிரி தான், ஐயா போவாத. இல்லை ஆண்டவரை, போயிட்டு நான் எதுவுமே செய்ய மாட்டேன் ஆண்டவரே. எப்படி வந்துடுவேன்? எப்படியே போனனோ அப்படியே வந்துடுவேன். போகும்போச்சில் வெறுமையாக போயிருப்பேன், திரும்பி வரும்போச்சில் 7 மேப்படியான என்ன பண்ணிடுது கூட்டு. நான் சும்மா தானே போனேன். நீ போகும்போச்சில் சும்மா தான் போனேன், வரும்போச்சில் அங்கே சுற்றிக்கிட்டு இருந்த 7 மேம்படியாக எங்கே வந்திருக்கான்? ஒருத்தன் வலது தோள்பட்ட, ஒருத்தன் இடது தோள்பட்ட, ஒருத்தன் முட்டி, ஒருத்தன் கை கால். திருப்பி வந்து செவம் பண்ணவே முடியல பிரதர். எப்படி முடியும்? பட் உபவாசம் படவே முடியல. எப்படி உபவாசம் பட முடியும்? 7 படியாக என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? செவம் பண்ண விட மாட்டான். நன்மை செய்யும்படி என்ன பண்ண? நியாயத்தை தேடணும், தீமை செய்கிறதுக்கு அல்ல. அதுக்கு அடுத்த வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒடுக்கப்பட்டவர்களை ஆதரித்து. பாருங்கள், ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் தீமையை விட்டு விலகினா உங்கள் பாவம் எவ்வளவு சகப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் அக்கிரமம் எவ்வளவு சிவிரென்று இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதை என்ன பண்ணுவேன்? பனியை போலவும் வெண்மையான பஞ்சை போலவும் ஆக்க என்னால் கூடும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உங்கள் கிரிகைகளை அவரை சுத்தமாக்க விடுங்க. உங்கள் கிரிகைகளை நீங்கள் செய்கிற செயலை, ஆண்டவரே நான் இப்படிப்பட்டவனை ஜீவிக்க வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட மனம் திரும்புதல் அனுபவத்தை கேளுங்க. நீங்கள் மனம் திரும்பினால், வசனம் சொல்லுது, நீங்கள் நானும் என் வீட்டாருமோ வென்றால் யாரை செய்விப்போம்? கர்த்தரை. நீங்கள் மனம் திரும்பினா நான் விசுவாசிக்கிறேன். ஒரே ஒரு யோசுவா, ஒரே ஒரு காலைப்பு தான் ஜனங்களை எங்கே கூட்டு போயிட்டாங்க? கானானுக்கு. என்ன கேட்குற அன்பான தேவ ஜனங்களே, நீங்கள் மனம் திரும்பி தேவனடையில் உங்கள் ஆதி நிலைக்கு கிரியைக்கு திரும்பினா நான் விசுவாசிக்கிறேன், என் தேவனால் என் மூலமாய் என் வீட்டை ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. என் மூலமாக என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க முடியும். சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் இல்லைன்னா இல்லை. நான் சொல்கிறேங்க, நீங்கள் போகிற இடத்துல தேவன் ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்கணும். அல்லேலூயா. கூப்பிடணும் பக்கத்து வீட்டுக்காரங்க, அக்கா கொஞ்சம் வந்துட்டு போங்க அக்கா, எங்கள் வீட்டில் பிரச்சனையாக இருக்கு, ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போங்க சொல்லணும். இருக்கிற ஒரு ஓட்டையை 10 ஓட்டையாக மாற்றிட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. பிரச்சனையை, சூழ்நிலையை தேவ சமூகத்தில் மனம் திரும்பி ஆதி நிலைக்கு திரும்பினா கர்த்தர் சொல்கிறாரு, உண்மையாகவே எபேச சபைக்கு சொன்ன அதே ஜெயம் கொள்கிற ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும். அல்லேலூயா. நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பாருங்கள், வீட்டில் ஒரு சிறு குழந்தை இருக்குதுன்னு வைங்களேன். வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த பிள்ளை என்ன பண்ணுவாங்க? விளையாடுது. அந்த பிள்ளை என்ன பண்ணும்? போகாதுன்னு சொல்கிற இடத்துக்கு தான் போகும், வைக்காதங்கிற இடத்துல தான் கையை வைக்கும். குழம்பு சட்டி உரைக்கும்னா என்ன பண்ணும்? குழம்பு சட்டியில் கையை விட்டு மூஞ்சில் ராவும், இதெல்லாம் செய்யும். ஆனால் இதெல்லாம் அந்த சின்ன பிள்ளை செய்யும் போச்சில் பெற்றோர் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்களேன்? இப்போ சவுதிக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி சத்தம் போட்டு வைக்கும். திடீர்னு அந்த பிள்ளை என்ன பண்ணுது? குட்டு குட்டு குட்டுன்னு சவுதிக்குள்ளே ஓடி போய் விழுந்துட்டு என்ன பண்ணுவோம்? அந்த பிள்ளைய தூக்கி என்ன பண்ணுவோம்? கழுவி மறுபடியும் எங்கே கொண்டு வைப்போம்? சகத்துக்குள்ளே போகாதுன்னு வீட்டுக்குள்ளே வைப்போம். அந்த குழந்தை ஒரு 6 அடி 7 அடி 8 அடி வளர்ந்ததுக்கு அப்புறவு போகாதுன்னு சொல்கிற இடத்துக்கு தான் அதை எப்படி நம்ம தூக்கி கொண்டு வந்து கழுவோம்?
அதுதான் என்ன பண்ணணும்? சத்தமாக சொல்ல மாட்டேங்கல. அதுதான் என்ன பண்ணணும்? கழுவணும். அப்போ தூக்கிலாம் கழுவவே முடியாது, தூக்கவே முடியாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க நான் என்ன சொல்ல வர்றேன்னு. ஆதி நிலையில் அவர் என்னை கழுவினார், இன்னைக்கு நான் தான் ஆண்டவர் என்னை கழுவும் ஐயா. பேதுருவை போல என் உச்சம் முதல் உள்ளங்கால்கள் அவர் என்னை கழுவி என்னை ஆதி நிலையில் கொண்டு வந்து நிறுத்துங்கன்னு நான் தான் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அவர் என்னை கழுவட்டும், அவர் என்னை காப்பாற்றட்டும், அவர்கிட்ட கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுங்க. நம்முடைய கண்களை மூடலாமா? தேவனுடைய சமூகத்தில் இந்த ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கத்த தருகிற மேன்மை ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? ஆண்டவரே, நான் விழுந்த இடத்துல இளைய குமாரனை போல நான் விழுந்த இடத்துல மறுபடியும் திரும்புகிற ஒரு அனுபவம். அப்படியே கைகளை உயர்த்தி முடிந்த எல்லாம் முழங்கால் படியிடுங்க. முடியாதவர்கள் எல்லாரும் எழுந்து நின்றுக்கோங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவருடைய பாதையில் நம்மளை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் ஆதியில் செய்து வந்த கிரியை எல்லாரும் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிங்க. நம்முடைய போதகர் நமக்காக ஜெபிப்பார்கள். எல்லாரும் ஸ்தோத்திரத்தோடு கூட ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அந்த ஆதி நிலையில் நான் வந்து நிற்கணுமே ஐயா. ஆண்டவரே, ஆதியில் செய்து வந்த கிரியை மனம் திரும்பி ஆதியில் செய்து வந்த கிரியைக்கு நேரான திரும்பணும். ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிப்போம். நமக்காக நம்முடைய போதகர் ஜெபிப்பார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.